சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்தர்பல்டி அடித்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக பாஜக இனி ஒன்றாக இணைவது நிச்சயமாக அதிமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக பாஜகவினர்கள் செயல்படுவதால் நிச்சயம் இனி பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் இணைந்து செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். தமிழகத்தில் பாஜகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதுதான் பன்னீர்செல்வத்திற்கு சரியாக அமையும் என்பதை பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இவர் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்தவர். தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராகவும் செயல்பட்டு வருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது இணைய வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்தார். அனைத்துமே தோல்வியில்தான் முடிந்தது. தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவானது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரியவரும். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களிடம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைத்துள்ளார். இனியும் அதிமுகவில் இணைவதை பற்றி நினைக்க வேண்டாம். காரணம், அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் தோல்வியை மட்டும்தான் ஏற்படுத்தும். இனியும் அதிமுகவில் போவதை பற்றி யோசிக்காமல் பிற கட்சிகளுடன் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு திமுகவை வீழ்த்துவதுதான் அதிமுகவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்மையாக அமையும். அதாவது, தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும், அதிமுக மீண்டும் நம்மை கைப்பற்ற வேண்டும் என்றால் பதவியில் நாம் இருக்க வேண்டும், தொண்டர்கள் நமது கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்றால் புதிய கட்சியை தொடங்கிய OPS அவர்கள் இன்னமும் அதை மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வர வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்தர்பல்டி அடித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இதன் மூலம் வரும். பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் இனி சேர வேண்டாம், அவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறுவது சரியா? அது மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதுதான் சரியாக அமையும் என்று அவர் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.